நாம தான் கண்டென்ட்ல கிங்கு. 75 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி நாம். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும், அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எண்ணம் நிறைவேறலை. நம்ம ஐடி விங் எப்படி செயல்படுது என்பதற்கு 2 முக்கியமான நிகழ்வுகளை எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் நம்ம கழகம் முன்னெடுத்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பும், எஸ்ஐஆர் பணிகளில் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை உறுதி செய்ய எடுத்துக்கிட்ட முயற்சிகளையும் பலரும் பாராட்டி பேசியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த பாராட்டில் ஒரு பகுதி நம்ம ஐடி விங்குக்கு தான் போய் சேரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் மக்களை சந்தித்து கழக உறுப்பினராக சேர்த்ததாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செஞ்சதா இருந்தாலும் சரி, அதில் ஐடி விங்கோட பங்களிப்பு மிக மிக அளப்பரியது. அதுக்காக நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் பெருமையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பூத் லெவலில் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கக்கூடிய அரசியல் இயக்கம்னா அது நம்முடைய திமுக தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பூத் லெவலில் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கக்கூடிய அரசியல் இயக்கம்னா அது நம்முடைய திமுக தான். ஐடி விங்னா ஆன்லைன் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. நம்மளோட ஆன்லைன் செயல்பாடுகள் இன்னும் வேகமாக அமையணும்னு இன்னைக்கு நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆன்லைனில் உங்களோட வேலை ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறது இல்லை, அஜெண்டாவை செட் பண்ணுறது. ஏன்னா நாம தான் கண்டென்ட்ல கிங்கு. 100 ஆண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தோட முகம் நாம். 75 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி நாம். நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இந்தியாவுக்கு இன்றைக்கு வழிகாட்டுது. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறது நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம, சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். உங்கள் எல்லோரிடமும் எழுத்து திறமை, ஃபோட்டோ டிசைன், மீம்ஸ், வீடியோக்கள் உருவாக்குறதுன்னு பல திறமைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு திறமையும் கழகத்தோட வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்தணும். களத்தில் கழக நிர்வாகிகள் ஒரு நாளைக்கு 100 வீடுகளுக்குள்ளே போக முடியுமானா, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் பல பணிகள், அந்த பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எத்தனை பேருந்து நிலையங்கள், எத்தனை மேம்பாலங்கள்,
எத்தனை மருத்துவமனை கட்டடங்கள், எத்தனை கல்லூரி கட்டடங்கள் அடுத்தடுத்து வரிசையாக ஒவ்வொன்றா திறந்து வைக்க இருக்கிறோம். எனக்கே ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றின வீடியோக்களை லோக்கல் பேஜ், வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ்ன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நாம் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும்னா முதல்ல நாம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரியே முதலமைச்சர் அலுவலக பக்கம், நம்முடைய கட்சியினுடைய பக்கங்கள், அரசு செய்தி துறையினுடைய பக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஐடி விங்கினுடைய வாட்ஸ்அப்பின் சேனலை மற்றவர்களை ஃபாலோ பண்ண வைங்க. ஏன்னா சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மெத்தனமாக இருக்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் தினமும் திமுகவுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், சாதனைகள் தான் பேசு பொருளாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் கேப்பை விடாதீங்க. அதே போல் இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும், அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் டிசைனாக பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. ஆனால் அவங்க எண்ணம் நிறைவேறலை. இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பொய் செய்திகளின் சவால்களை நாம் முறியடிச்சாகணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிக விழிப்போடு ஆன்லைனில் செயலாற்றணும். பொய் செய்திகளை பரப்புகின்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. அதில் பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள், மீதியெல்லாம் மீம்ஸ் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ், ரிப்ளைன்ஸ்னு நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அந்த பொய் செய்தியை படிக்கிறவங்களில் பாதி பேர் நம்முடைய விளக்கத்தை படித்தா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். இதை ஒருத்தர் பண்ணால் போதாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்போ தான் பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு பயம் இருக்கும். நாம் ஆளுங்க 100 கணக்கில் போடுகிற ரிப்ளையில் அவங்க அந்த பொய் செய்தியை டெலீட் பண்ணிட்டு ஓடணும். இப்போ கூட டெல்லியில் ஒன்றிய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டெலீட் பண்ணிட்டார். எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மையை இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோடு அணுகணும். காமெடியாக பதில் கொடுங்க, கிண்டலாக பேசுங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கூலாக டீல் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற நினைப்பில் தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுது. அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், உருவாக்குகிற ஒவ்வொரு கண்டையும் பொறுப்போடு உருவாக்குங்க. நம்ம எதிரிகளுக்கு இருக்கிற ஊடக சொகுசு நமக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலைகளில் எதிர்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் இடம் தரக்கூடாது. கழகத்திலிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் செய்திகளை மட்டும் நம்பி செயல்படுங்க. இஷ்டத்துக்கு பரப்பக்கூடிய பொருளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. களம் நமக்கு சாதகமாக இருக்கு. வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவாங்க. களத்திலையும் ஆன்லைன்லேயும் நாம் சரியாக செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம் நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கு அடித்தளமாக தான் இன்னைக்கு ஆடுகளம் செயலியை லான்ச் பண்ணியிருக்கோம்.
2019 தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிஞ்ச நடந்த தேர்தல்கள் தான் எல்லாம். ஆனால் எப்படிப்பட்ட மார்ஜினில் ஜெயிப்போம், எவ்வளவு வாக்கு வித்தியாசம், இந்த முடிவுகளுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 2026 தேர்தலும் அதே போல தான். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றியாக அமையணும் என்பதை நோக்கி தான் நாம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கட்சியில் உறுப்பினராக நிர்வாகியாக இருந்து உழைக்கிற செயல் வீரர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கொள்கைக்காக இணையத்தில் களமாடுகிற தோழர்கள் திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. இதை நீங்கள் பதவிக்காக பண்ணல, எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு பண்ணலை. இந்த இயக்கத்தால் கல்வி அறிவை பெற்றவர்கள் நாம். கழகத்தின் திட்டங்களால் உயர்ந்தவர்கள் நாம். கலைஞரால் சமூக நீதி பார்வையை கற்றுக்கொண்டவர்கள் நாம். மொத்தத்தில் திராவிடத்தால் எழுந்தோம் என்கிற நன்றி உணர்வோடு எதையும் எதிர்பார்க்காம எதிர்காலத்துக்காக கழகத்தை ஆதரிக்கிறவங்க நீங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் இல்லாத எதிர்க்கட்சிகளால் இந்த உணர்வை எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த பணிகளில் சிறப்பாக செயல்படுகிற உங்களை மீண்டும் சந்திப்பேன். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயும் டிஎம்கே தான் லயன்னு காட்டுவோம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.